கைஸ், ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான கைடன்ஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் என்ன உங்களுக்கு வந்து இப்போது வந்து இந்த கரண்ட் பீரியடில் என்ன எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அதில் உள்ள சேலஞ்சஸ் என்ன, அதையும் பார்த்துட்டு ஃபைனான்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்காகவும் பார்க்கலாம். சரியா கைஸ்? எம்பரஸ் வந்திருக்காங்க. இதை பார்த்துட்ருக்கிறது ஒரு ஃபீமேல்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கேர்ள் சைல்டு கண்டிப்பாக வரப்போகிறாங்க. ஓகேங்களா? குட் நியூஸ். ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து லைஃப் பார்ட்னர் வேணும்னு சொல்லி அலையன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல அலையன்ஸ், நல்ல ஒரு பெண் உங்களுக்கு கிடைப்பாங்க. இது வந்து மெயிலுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லக்ஸுரியஸான லைஃப் ஸ்டைலில் இருக்கவங்க, நல்ல ஒரு ரிச் வெல் செட்டில்டு ஃபேமிலியிலேருந்து நல்ல ஒரு பர்சன் உங்களோட லைஃப்பில் வராங்க. ஓகேங்களா? அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதில் வந்து உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைனான்ஷியலாகவும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. உங்களுக்கான உறவும் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு அதுக்கான குட் நியூஸ் கூடிய விரைவிலேயே அது கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்க நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஃபேமிலிக்குள்ளே காமிக்குது. ஃபேமிலிக்குள்ளே யாரோ ஒருத்தர் லேடிஸ் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஸ்டெபனாக, ரொம்ப உங்ககிட்ட ரொம்ப கொஞ்சம் ஹார்ட்ஷிப்பாக நடந்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் யார் என்னன்னு பார்த்து அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் வந்து நீங்கள் உங்களை வந்து மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, ஒரு சிலருக்கு வந்து நான் இப்போ சொல்ல போகிறது ஒரு சிலருக்காக டெவில் எனர்ஜி காமிக்குது. ஸோ உங்கள் ஃபேமிலிக்குள்ளே யாரோ உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து தடைப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சம்திங் ராங்காக பண்ணிகிட்ருக்க மாதிரி ஒரு அந்த இது மாதிரி கைடன்ஸ் வருது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த விஷயத்தை என்னன்னு பார்த்து அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு இது இருக்குன்னா நீங்கள் வந்து அதை கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதனால் என்ன விஷயம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, இப்போ உங்களோட நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே சில ஃபெயிலியர்ஸ் பார்ப்பீங்க, சிலர்னால தடைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். ஒரு சில லேடிஸ், அதாவது ஒரு லேடியால் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்துட்டுருக்கு. அது யாருன்னு பார்த்து அவங்கக்கிட்டேருந்து மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு சிலருக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு வந்து டிசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப வந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கீங்க. உங்களுக்கான ஒரு கிளாரிட்டி, தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்க, திணறீங்க. அது ஏன்னா இந்த பர்சன் வந்து உங்களை ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்களோ, இல்லைனா உங்களோட கர்மா போயிட்டுருக்கோ. இப்போ உங்கள் கர்மா பேஸ்டு ஏதாவது பாதிப்புகள் இருந்தாலும் இது வந்து அஃபெக்ட் பண்ணும். ரெண்டாவது, கர்மாவை விட உங்களுக்கு வந்து ஈவில் ஐ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கண் திருஷ்டி இருக்குது. அதே நேரத்தில் பிளாக் மேஜிக் அந்த மாதிரி காமிக்குது. ஓகேங்களா? சில பேருக்கு வந்து திருமண தடை இருக்குது, குழந்தை பாக்கியம் தள்ளி போகுதுன்னா இந்த 2 விஷயத்தை கவனிங்க. உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உள்ள உங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாராவது இந்த மாதிரி செய்யக்கூடிய ஆள் யாராவது இருக்காங்களா? அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ரெண்டாவது, இந்த சேலஞ்சஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஹீலிங் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து கூடிய விரைவிலேயே நல்ல செலிப்ரேஷன்ஸ் இருக்குதுன்னு காமிக்கிறாங்க. செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் 7 சக்ராஸ் ஹீல் பண்ணணும். ஓகேங்களா? 7 சக்ராஸ் ஹீல் பண்ணணும். ரெண்டாவது, உங்களுக்கு வந்து அந்த ஹீலிங் ப்ராசஸ் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த தடையெல்லாம் விலகி உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கிற அந்த வந்து லைஃப் அமையும். ஓகேங்களா? ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து மிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் உங்களுக்கு கடவுள் நிறைய விதத்தில் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாரு, நிறைய பிளெஸ்ஸிங் கொடுக்குறாரு. நீங்கள் அதெல்லாத்தையும் வந்து கண்டுக்கவே இல்லை. அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோடு இல்லை. நீங்கள் ரொம்ப வந்து அப்படியே ரொம்ப சோர்வாக இருக்கீங்க. என்னடா நடந்துடுச்சு, எவ்வளவோ பண்ணியாச்சு, இனிமேல் நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு விரக்தி மனப்பான்மையில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இனியும் அந்த மாதிரி இருக்காதீங்க. ஓகேங்களா? ஏன்னா கடவுள் உங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது சின்ன விஷயம் நினைக்காம அதுக்கு ரொம்ப நன்றி உணர்வு. நிறைய பேருக்கு நான் சொல்கிற விஷயம், இந்த ஃபைல் 2 சூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக கிராட்டிடியூட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு லைஃப்பில் நடந்த நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க.
உங்கள் பின்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி தொல்லை கொடுக்குற பீப்புள்ஸு அவங்க பண்ணின விஷயங்களெல்லாம் பற்றியெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது நல்ல விஷயங்களை நோக்கி போகிறது கஷ்டமாயிடும், கடினமாயிடும். உங்களோட அந்த சக்ராஸ் எல்லாமே நம்மளோட ஆறா சக்ரா எல்லாமே வந்து நல்லா இருந்தால் தான் நம்மளோட அடுத்த லெவல் போக முடியும். இதுவே வந்து வீக்காக இருக்குன்னா நம்ம இந்த பைல் பார்க்குறவங்க சில ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூ கூட எனக்கு தெரியுது. ஹெல்த் வைஸ் நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஸோ உங்களை நீங்கள் கண்டிப்பாக ஹீல் பண்ணிட்டா மட்டும்தான் நீங்கள் வந்து அடுத்தது என்ன ப்ரேயர் பண்ணனாலும் உங்களுக்கு அது சாத்தியப்படும். அது நான் வந்து ரொம்ப கைண்டாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ரீடிங் பார்ப்பீங்க, நிறைய பேர் பார்த்துட்டே இருப்பீங்க. ஆனால் சொல்கிறாங்களே இந்த பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் நமக்கு ஏன் இன்னும் நடக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வரும் உங்களுக்குள்ள. அது ஏன் அப்படின்னா இதுதான். ரீடிங் பார்க்குறவங்க ஒரு சிலர் கொடுக்குறாங்க, கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த கைடன்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்களா? அது உங்களுக்கு ஈஸியான மெத்தடாக இருக்கா? ஸோ நான் இப்போ சொல்கிறது வந்து நீங்கள் வந்து அந்த பரிகாரம் பண்ணுங்கள், இந்த பரிகாரம் பண்ணுங்கள், இவ்வளோ டைம் மணி ஸ்பெண்ட் பண்ணுங்கலாம் நான் சொல்லவே இல்லை. உங்களோட கார்மிக் சிச்சுவேஷனை நீங்கள் சரி பண்ணி உங்களுக்கு வந்து உங்களோட சக்ராஸை நீங்கள் பேலன்ஸாக வச்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட இந்த சக்ராஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தது வந்து இந்த பிளாக்கேஜ் எல்லாம் இந்த பிளாக்கேஜ்லாம் நீங்கள் கிராஸ் பண்ண முடியும். என்ன தான் வந்து நீங்கள் ஒரு பிரைட்டான ஒரு இதில் இருந்தீங்கன்னா இந்த டார்க் எனர்ஜி வந்து உங்களை எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதை தான் சொல்ல வரேன் நான். ஸோ நீங்கள் வந்து உங்களை ரொம்ப பிரைட்டாக உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்கள் ஈர்க்கக்கூடிய அந்த பர்சனாக உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க. நெகட்டிவ் எனர்ஜி இருக்காதீங்க. நீங்கள் வந்து ரொம்ப சேடாக உங்ககிட்ட இருக்கிற நல்ல பிளெஸ்ஸிங்ஸ்லாம் கவனிக்காமல் அதை வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அடுத்தது நீங்கள் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? அந்த சோகமான விஷயத்தை தான் நீங்கள் ஈர்ப்பீங்க. அந்த மாதிரி நெகட்டிவான பீப்புள்ஸை தான் நீங்கள் ஈர்க்கிறீங்க. அப்போ வந்து நெகட்டிவான சரௌண்டிங் தான் உங்களை சுற்றி இருக்கும். நீங்கள் முதல்ல இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு நாங்கள் இப்போ கைடன்ஸ் கொடுத்துட்டோம்ல, நீங்கள் இப்போ வந்து அலர்ட் ஆகிக்கலாம்ல. இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்கு நெகட்டிவாக பேசுகிறவங்க உங்களுக்கே தெரியும், உள்ளுணர்வு சொல்லும் உங்களுக்கு. அப்படி இருக்க பர்சன்கிட்டேருந்து நீங்கள் கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க. உங்களோட பர்சனல் விஷயத்த சொல்லாதீங்க. நீங்கள் ஏதாவது ஸ்டெப் எடுக்க போகிறீங்க, எதை செய்கிறீங்களும் சொல்லாதீங்க. நீங்கள் இப்போ நான் வந்து ஹீலிங் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். இந்த ஹீலிங் எடுத்துக்கிற ப்ராசஸை நீங்கள் வந்து உங்களுக்கே தெரிஞ்சாலும் ஹீலிங் மெத்தட் நீங்கள் பண்ணிக்கோங்க. இல்லை ஏதாவது கோவிலுக்கு போகிறீங்களா, அதை வந்து டைமை வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த கோவிலில் வந்து போய் கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 அன் ஹவர் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் உட்காந்து அப்படியே உங்கள் மூச்சை வாட்ச் பண்ணுங்கள். கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் உங்கள் மூச்சை வாட்ச் பண்ணிங்கனாலே போதும். உங்களோட எண்ணங்கள் வந்து கிளியர் ஆகும். இது மெடிடேஷனில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட்லாம் கூட நாங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் கொடுக்குறோம். சரிங்களா? யாருக்காவது தேவைப்படுதுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களை சரி பண்ணிக்கோங்க. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஜஸ்டிஸ். ஓகே, நான் சொன்ன விஷயங்கள் தாங்க. அடுத்தது வந்து ஜஸ்டிஸ் வந்துட்டார். அம்மா வந்து இதுதான் உங்களுக்கான எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இதை பாருங்கள். உங்களுக்கான நல்ல நியூ பிகினிங்ஸ் இருக்குது, நியூ லைஃப் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கான ஃபேமிலி நான் சொன்னேன் பார்த்தீங்களா? உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு மெயில் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கான ஃபீமேல் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா, மணப்பெண் தேடிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு நல்ல ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலியிலேருந்து வருவாங்க. ஸோ ஃபேமிலி சப்போர்ட் நல்லா இருக்குது. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளில் நடக்கும் அப்படின்னா வித்தின் 1 இயர்க்குள்ளே நடக்கும். இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஒரு ஃபைனான்ஸர் வந்து ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதுலேருந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும் வித்தின் 1 இயரில். இது வந்து நல்லா இருக்குது இந்த ரீடிங்கும் வந்து பைல் 1 பார்த்த மாதிரியே ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான மெசேஜ் கொடுத்துருக்காங்க அம்மா. அவங்களோட ஜஸ்டிஸ் இது வந்துட்டாங்க, இவங்க வந்திருக்காரு அப்படின்னாலே அது அன்னையோட கைடன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் எல்லாமே. அவர் வந்து ஏன்னா வாராகி வந்து கர்மா பேஸ்டு ஒர்க் பண்ணுவாங்க. வாராகி வந்து நம்ம என்ன வேணால் தப்பு பண்ணிவிட்டு அம்மா கிட்டே போய் நம்ம சரண்டர் ஆகி அம்மா எனக்கு வந்து இதை செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னாலும் அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து நியாயமாக தீர்ப்பு கொடுப்பாங்க. நீ நல்லதை செய், உனக்கு நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரேன், உன்னை தொல்லை பண்ணுறவங்கள நான் வந்து விலக்கி வைக்கிறேன் அப்படின்னு அப்படி தான் செய்வாங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு நியாய தீர்ப்பு தான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நான் சொன்ன விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு
கமெண்ட்டில் கொடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க சேனலுக்கு. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. நான் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களை வந்து அடையும். நீங்கள் வந்து சீக்கிரமே நல்ல விஷயங்களை ஈர்த்து நல்லபடியாக வாழணும்னு நான் அன்னையை வேண்டிக்கிறேன். இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி மூலமாக உங்களுக்கு இந்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். ஒரு சிலருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, பீப்புள்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து ஃபேமிலியில் காசிப் போயிட்டுருக்கு. ஒரு சிலருக்கு நான் சொல்கிறேன், அந்த ஃபேமிலி ட்ராமாஸ்லலாம் ரொம்ப இன்வால்வ் பண்ணாதீங்க. உங்களை வந்து அதில் ஈடுபடுத்திக்காதீங்க, ஓகேங்களா? உங்களுக்கான நியூ பாத், நியூ பிகினிங்ஸ் இருக்குது. நீங்கள் போட்ட எஃபெக்ட், நீங்கள் கொடுத்த ஹார்ட் ஒர்க்குக்கான ரிசல்ட் வரப்போகுது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கான ஒரு நல்ல பர்சன், ஒரு ஃபீமேல் எனர்ஜி உங்களை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதை பார்க்குறது ஒரு மெயிலாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி, ஒரு பெண் தெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கைட் ஆகும். அதுதான் அம்மாவே வந்து நீங்கள் வாராகி அன்னையை வழிபட்டாலும் சரி, இல்லை உங்களோட குலதெய்வம் அம்மா ஒரு பெண் தெய்வமாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுங்கள், குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அன்னை வாராகியே நீங்கள் வந்து சப்போர்ட்டிவாக நீங்கள் வந்து அவங்கள வந்து இஷ்ட தெய்வமாக வச்சு நீங்கள் வழிபட்டாலும் சரி, கண்டிப்பாக அம்மாவோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டாங்க. ரெண்டுத்துலேயுமே அழகாக வந்து எனக்கு இவ்வளோ அழகாக வந்து கைடன்ஸ் கொடுக்குறாங்க, பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் என்ன, நீங்கள் எதிர்பார்க்குறது என்னன்னு சொல்லிட்டாங்க பாருங்கள். நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் என்ன வந்து சேலஞ்சஸ் உங்கள் கையில் இருக்குது, அந்த சேலஞ்சஸ் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணி வெளியில் வரணும், அதுக்கும் உங்கள்கிட்ட வந்து எங்கள் மூலமாக உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டாங்க. நான் பேசல, இதெல்லாமே என் மூலமாக உங்களுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க தான் கொடுத்துட்டுருக்காங்க, ஓகேங்களா? ஸோ வந்து அன்னையை வணங்குங்க, தேங்க் பண்ணுங்கள். நன்றி உணர்வு நிறைய பேர் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. நம்ம வந்து ஒரு சின்ன விஷயம், ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் சொல்கிறாங்கனால அவங்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் இதுக்காக எத்தனை பேர் அது நம்ம பின்னாடி நம்ம யூனிவர்ஸ் வந்து அவ்வளோ வேலை பார்த்துட்ருக்காங்க நமக்காக. இந்த சரௌண்டிங், இந்த கிளைமேட் இன்றைக்கி நம்மளோட வெதர் இந்த தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல, சென்னையில் எஸ்பெஷலி நான் சொல்கிறேன், நல்ல மழை பெஞ்சு கிளைமேட்லாம் கொஞ்சம் நல்லா, எவ்வளோ லாஸ்ட் மந்த் இந்த டைமுக்குலாம் நமக்கு எவ்வளோ வந்து இதுவாக இருந்தது, ஹாட்டாக இருந்தது. இது தொடர்ந்து இருந்தால் ஸ்கூல்லாம் ரீஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. 1ஆம் தேதி 2ஆம் தேதிலாம் போல் பயங்கர வெயிலாக இருந்துச்சு. 10ஆம் தேதிக்குள்ளே எப்படி ஓப்பன் பண்ணுவாங்க, மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களோன்னு நினச்சோம். ஆனால் வந்து நல்ல மழை வந்து கிளைமேட்டே மாறிச்சு, எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இந்த வாட்டி வந்து பயங்கர ஹாட்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் நிறைய பேரோட பிளெஸ்ஸிங்ஸ் யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பாக நான் வந்து ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட்டாக இருக்கேன். நான் பெருமைக்காக சொல்ல, நிறைய குருமார்களோட ஆசீர்வாதத்தினால, நிறைய பேரோட பிரார்த்தனையினால இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிருக்கு. இதுக்கு வந்து யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு நன்றி சொல்லி, நான் இன்னமும் எப்போவுமே நான் அந்த கிளைமேட்டை பார்த்தேன்னா எனக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு நான் ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நோட் அவுட் பண்ணுவேன், ஓகேங்களா? நான் வந்து சாதாரணமாக தான் நான் வந்து இந்த கிளைமேட்டுக்காக நான் வந்து பிரார்த்தனை பண்ணேன். இது மாதிரி நிறைய மக்கள் கிளைமேட் வந்து மாறணும், நல்ல மழை வரணும், நம்ம சரௌண்டிங் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துக்கும் நன்றி உணர்வாக இருங்க. நன்றி சொல்கிறது வந்து அவ்வளோ நல்ல விஷயம் இருக்குங்க. உங்களுக்கு அதை நீங்கள் செஞ்சு பாருங்களேன், உங்கள் மனசு எவ்வளோ சந்தோஷமாக ரிலாக்ஸ், நீங்கள் உங்கள் மனசு சந்தோஷமாக ரிலாக்ஸ் ஆச்சுன்னா, இந்த மாதிரி ஈவில் லைஃப் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நெகட்டிவான பீப்புள்ஸ்கிட்டே இருந்து நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அதனால தான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்ருக்கேன், நீங்கள் நன்றி உணர்வாக இருங்க. நீங்கள் நன்றி உணர்வில் நீங்கள் வந்து இதுவாக இருக்கும் போது எல்லாருமே யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன், ஓகேங்களா? இந்த எனர்ஜி இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஒரு செலிப்ரேஷன் வேணும்னா உங்களோட 7 சக்ராஸை வந்து நீங்கள் ஹீல் பண்ணுங்கள். உங்களோட எனர்ஜி வேஸ்ட் ஆகிட்டுருக்குது பாருங்கள், தண்ணி எடுத்து ஊற்றிட்டுருக்குறாங்க, உங்கள் எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த எனர்ஜி வந்து போகணும், இந்த எனர்ஜியிலேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணுங்கிறதுனால தான் இவ்வளோ நேரம் நான் சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி உங்களுக்கு வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி ரெசனேட் ஆச்சு, எப்படி பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.